ஒரு ஈழத்து போராளியின் கவிதை. கவிதை தலைப்பு மே 18. கண்கள் சிவந்து கண்ணீர் கசிகிறது. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் நினைவில் இருக்கிறது. கனவுகளுள் அடைக்கப்பட்ட சுதந்திர தேசத்தை கண்முன்னே நிறுவி, அரசர் கதைகளிலே சொல்லப்பட்ட காலத்தை நேர் எதிரில் நிகழ்த்தி, கொடையோடும் படையோடும் பேரோடும் புகழோடும் தமிழர் ஆளும் காலத்தை எம் எல்லோருக்கும் காட்டினாய். நாடு என்ற நம்பிக்கையில் மக்கள் படையினை கட்டி, என் நாடு என் உரிமை என தனித்தமிழீழ குடியரசை பிரகடனப்படுத்தினாய். உலகே உன்னை எதிர்த்த போதும் நீ கொண்ட நோக்கத்தில் உறுதியாய் நின்று இந்த மண் கொண்ட ஏக்கத்தை நிறைவேற்றினாய். மண் சிறந்ததா, மனிதம் சிறந்ததா? மண்ணுக்கு மனிதமும் மனிதத்திற்கு மண்ணும் ஒன்றிற்கு ஒன்று சிறந்ததே. மனிதத்தின் மாண்பு அவரவர் மண்ணை அவரவர் ஆள்வது, அவரவர் உரிமையை அவரவர் பெறுவது. உரிமையை ஏன் பெற வேண்டும்? ஏனென்றால் அதை யாரும் தரமாட்டார்கள். கேட்க மறுத்தால் அது பொது சொத்து ஆகிவிடும். எவர் கோருகிறாரோ அவருக்கே கிடைக்கும், எவர் தொடர்கிறாரோ அவருக்கே பணியும். தோல்விகளில் பாடம் கற்று முயற்சிகளில் முதிர்ச்சியுற்று பயிற்சிகளால் பண்பட்டு வேறுபாடுகள் இல்லாத தேசத்தை, ஊழலற்ற அரசாங்கத்தை நாம் வாழும் காலத்திலேயே உருவாக்கினாய். இத்தனையும் செய்து என்ன பயன்? தோற்றுத்தானே போனீர்கள். தோல்வி என்பது அதை ஏற்றுக்கொள்வோரின் மனதை பொறுத்தது. தோல்வியோ வெற்றியோ எல்லாம் தற்காலிகமானதுதான். எங்களுக்கு தோல்வியும் உங்களுக்கு வெற்றியும் போல. நன்றி.